தமிழக வரலாற்றில் முதல் முறையாக டிஎன்பிஎஸ்சி ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு 2 பாதியிலேயே ஒத்திவைக்கப்பட்டது. இது திமுக அரசின் கடுமையான நிர்வாக தோல்வியை வெளிப்படுத்துகிறது. தேர்வு நாளன்று காலை அரும்பாக்கம் டிஜி வைஷ்ணவா கல்லூரிக்கு தங்கள் ஹால் டிக்கெட்டில் குறிப்பிட்டபடி வந்த நூற்றுக்கணக்கான தேர்வர்களின் பெயர்கள் தேர்வு மைய பட்டியலில் இல்லை. அதனால் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதனால் பெரும் குழப்பம் வெடித்தது. பாதிக்கப்பட்ட தேர்வர்கள் ஈவேரா பெரியார் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் ஒரு மூத்த டிஎன்பிஎஸ்சி அதிகாரி இந்த பிரச்சினைக்கு ஆட்டோமேஷன் எரர் தான் காரணம் என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து தொழில்நுட்ப கோளாறுகளை மேற்கோள் காட்டி தேர்வை ரத்து செய்த டிஎன்பிஎஸ்சி தேதி குறிப்பிடாமல் தேர்வை ஒத்திவைத்தது. மனவேதனையடைந்த தேர்வர்களிடம் மன்னிப்பு கேட்பதற்கு பதிலாக திமுக அரசு தனது தோல்வியை மறைக்க முயற்சித்தது. இதற்காக டிஎன்பிஎஸ்சி தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி சண்முக சுந்தரத்தை இடமாற்றம் செய்ததே தவிர முறையான தீர்வு காணவில்லை. இதற்கு காரணமானவர்கள் மீது பொறுப்பு நிர்ணயிக்கப்படவில்லை. பாதிக்கப்பட்ட தேர்வர்களுக்கு எந்த உறுதிமொழியும் அளிக்கப்படவில்லை. இந்த தவறு தேர்வர்களுக்கு மிக அதிகமான இழப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர்களின் பல ஆண்டுகால உழைப்பு அர்த்தமற்றமாகிவிட்டது. வெளியூரிலிருந்து வந்த தேர்வர்கள் பயணம் மற்றும் தங்குமிடத்திற்காக செலவழித்த பணம் வீணானது. இதனால் அரசு பணிக்காக தங்கள் பொன்னான காலத்தை செலவு செய்த இளைஞர்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டுள்ளது. இத்தகைய அலட்சியம் ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்தை நேரடியாக பாதிக்கிறது. 3 ஐஏஎஸ் அதிகாரிகள், டிஎன்பிஎஸ்சி தலைவர், செயலாளர் மற்றும் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி என 3 உள்ளனர். மேலும் 6 ஆணைய உறுப்பினர்களின் மேற்பார்வையில் இருந்தும் தேர்வு இவ்வளவு பெரிய குழப்பத்தில் முடிந்துள்ளது. இந்த திமுக ஆட்சியில் டிஎன்பிஎஸ்சியின் செயல்பாடுகள் எவ்வளவு மோசமடைந்துள்ளது என்பதையும், ஒரு அடிப்படை போட்டித் தேர்வை கூட சீராக நடத்த முடியாத அரசின் திறமையின்மையையுமே சுட்டிக்காட்டுகிறது. அரசு தேர்வுகளை நடத்துவதில் தொடர்ச்சியான தாமதங்கள், ஒழுங்கற்ற அட்டவணை, தேர்வு முடிவுகள் தள்ளிப்போதல் மற்றும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நடந்த வேலைக்கு லஞ்ச பணம் போன்ற கடந்த கால முறைகேடுகளால் இந்த தேர்வு ஒத்திவைப்பு பெரும் சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. இவை வெறும் தற்செயலான தவறுகளா அல்லது வேலைவாய்ப்பு நடவடிக்கைகளை முடக்கும் திட்டமிட்ட முயற்சிகளா என்று தேர்வர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். 2021 சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் திமுக சில வாக்குறுதிகளை அளித்தது. காலி பணியிடங்களை நிரப்புவதன் மூலம் 3.5 லட்சம் அரசு வேலைகள், கூடுதலாக 2 லட்சம் வேலைகள் அளிக்கப்படும் என உறுதி கூறியிருந்தது. நீர்நிலைகள் மற்றும் காடுகளை மீட்டெடுக்க 75,000 இடங்கள், சாலை ஆய்வாளர்களாக 75,000 இடங்கள், 25,000 கோவில் பணியாளர்கள் மற்றும் 25,000 பெண்கள் சமூக நல பணியாளர்கள் இதில் அடங்கும். ஆனால் இதுவரை 1 லட்சம் வேலை வாய்ப்புகள் கூட பூர்த்தி செய்யப்படவில்லை. ஆசிரியர் தேர்வாணைய தேர்வுகள் சீரான இடைவெளியில் நடத்தப்படவில்லை. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் நீண்ட தாமதத்தை சந்தித்தன. முடிவுகளும் மீண்டும் மீண்டும் தள்ளிப்போயின. திமுக அரசு தமிழக இளைஞர்களின் நலனை பாதுகாக்க தொடர்ந்து தவறி வருகிறது. அரசு வேலை காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன. தேர்வுகள் தவறாக நிர்வகிக்கப்படுகின்றன. தேர்வர்கள் அலட்சியமாக நடத்தப்படுகிறார்கள். திமுகவிற்கு இளைஞர் நலன் என்பது வெறும் தேர்தல் முழக்கம் மட்டுமே உள்ளது. இளைஞர்கள் மாநிலத்தின் எதிர்காலமாக பார்க்கப்படாமல் வெறும் வாக்கு வங்கியாகவே பார்க்கப்படுகிறார்கள். முன் எப்போதும் இல்லாத வகையில் தேர்வு ஒத்திவைப்பு இதைத்தான் சுட்டிக்காட்டுகிறது.